இந்த ஏப்ரல் 25 லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு வித்தியாசமான ரேஸ் ஒன்று நடக்க போகுது. அதை பற்றி பார்ப்போம். லாஸ் ஏஞ்சல்ஸில் பார்த்தோன்னா இந்த ஹாலிவுட் பலாடியம்னு ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. இந்த தேட்டர் மாதிரிலாம் இருக்கும். நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் கூட நடத்தலாம். அங்கே பார்த்தோன்னா ஒரு ரேஸ் நடத்த போகிறாங்களாம். என்னன்னா வேர்ல்டு ஃபஸ்ட்டு லைவ் ஸ்பெர்ம் ரேஸ் நடக்கலாம். இதனடா கேட்கும் போதே ஒரு மாதிரி இருக்குன்னா, இந்த ரேஸே என்ன நடக்க போகுதுன்னா 2 பேரோட ஸ்பெர்முக்கு தான் வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி நடக்க போகுது. நார்மலாக நமக்கு தெரியும் இந்த ஸ்பெர்ம் வந்து ஸ்விம் பண்ணிட்டு போகும். இந்த உமன்குள்ளெல்லாம் போச்சுன்னா ஃபஸ்ட்டு அது ஸ்விம் பண்ணிட்டு போகும். அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அதுதான் குழந்தையாகும். அப்படி வின் பண்ணி தான் நம்ம 2 பேருமே இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரேஸ் ஒன்று வைக்க போகிறாங்களாம். இது யார் நடத்துகிறான்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சுருக்கானுங்க. அந்த கம்பெனி பேரும் பார்த்தோன்னா ஸ்பெர்ம் ரேஸ் தான். இது யார் வச்சுருக்காங்கன்னா ஒரு 4 சின்ன பசங்க. அந்த பசங்களோட வயசுலாம் பார்த்தோன்னா 16 வயசு 17 வயசு. அதில் ஒருத்தர் பார்த்தோன்னா இந்த மிஸ்டர் பீஸ் டீம்லலாம் இருந்தவர். ஸோ இவங்க வந்து ஒரு க்ரௌட் ஃபண்டிங் மாதிரிலாம் வச்சு இந்த ரேஸை நடத்துகிறாங்க. இப்போவே அதுக்கு பார்த்தோன்னா 1 மில்லியனுக்கு மேலே வந்து ஃபண்டு வந்து கலெக்ட் ஆகிடுச்சான். இந்த ரேஸ் வந்து 25ஆம் தேதி எப்படி நடக்கும்னா, நார்மலாக இந்த ஸ்பெர்ம் ரேஸை வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஏன்னா அது வந்து சின்ன சின்னதாக இருக்கனால கண்ணில் பார்க்க முடியாது. ஸோ இதுக்கு வந்து ஒரு ட்ராக் ஒன்று வைப்பாங்களாம். ஒரு 20 சென்டிமீட்டரில் ஒரு ட்ராக் மாதிரி இருக்கும். அந்த ட்ராக் டிசைன் எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபீமேலோட ஓவரிக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த ட்ராக்கில் வந்து கெமிக்கல் சிக்னலு, ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்களா. ஏன்னா அது வந்து ஸ்விம் பண்ணிட்டு போகிறதுக்கு. இந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வந்து 2 பார்ட்டிசிபேட் கிட்ட இந்த மைக்ரோ ஃப்ளூயிட்ஸ்னு ஒரு கப் கொடுத்துருவாங்களாம். அந்த கப்பில் வந்து நம்மளோட ஸ்பெர்மை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் இந்த ட்ராக்கில் விடுவாங்க. அந்த ட்ராக்கில் வந்து எது போய் ஃபஸ்ட்டு அடிக்குதோ அவங்க தான் வின்னர். அந்த மாதிரி வச்சுக்க போகிறாங்க. ஸோ இது யாருக்குள்ளே நடக்க போகுது? 2 யூனிவர்சிட்டிக்குள்ள தான். யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கலிஃபோர்னியா, யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா. அது என்னன்னு பார்த்தோன்னா நம்ம ஊர் காலேஜ் மாதிரி இந்த பச்சைய பாஸ், இந்த நந்தன மார்ட்ஸ், இந்த லயோலா, எம்சிசி இந்த மாதிரி 2 யூனிவர்சிட்டிக்குள்ள தான் காம்படிஷனு. அவங்க ஒரு சின்ன வீடியோ மாதிரி விட்டுருக்காங்க. 2 பசங்க வந்து நல்லா பாக்ஸிங் ருங்குக்குள்ளே வந்துட்டு அடிப்பாங்கன்னு பார்த்தா பேண்டை கழட்டிட்டு இப்படி நிற்கிறானுங்க. ஸோ அதுதான் ரேஸு. அந்த மாதிரி இந்த காலேஜ்லலாம் பார்த்தோன்னா பயங்கரமாக போஸ்ட் ஒட்டியிருக்கானுங்க. எங்கே ஒட்டியிருக்காங்கன்னா பாத்ரூம்குள்ளே ஒட்டியிருக்கானுங்க. நம்ம இந்த பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணால் இந்த பின்னாடி வந்து 2 பேர் இப்படி ஃபேஸ் ஆஃப் மாதிரி வச்சுட்டு நிற்கிற மாதிரிலாம் நிறைய போஸ்டர் அந்த காலேஜுக்குள்ளே சுற்றி விட்டுட்டு இருக்கானுங்க. இப்போ அந்த காலேஜ் பசங்க கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்ல, மச்சான் நம்ம காலேஜோட மானமே உன் கையில் தான் மச்சான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுதான். அதுக்கு வந்து இந்த பசங்க என்ன பண்ணணும்னா வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன்னா வந்து இந்த ஸ்பெர்ம் எப்படி ஜெயிக்கும்னு பார்த்தோன்னா, யாரோட பாடி வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கோ அப்போ தான் அவங்களோட ஸ்பெர்ம் வந்து ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்காக வந்து இப்போ பசங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த ஈவெண்ட் அவங்க எப்படி நடத்த போகிறாங்கன்னா, இந்த ட்ராக்கை பார்த்தோன்னா ஒரு மைக்ரோஸ்கோப்பை வச்சு டிஸ்பிளே ஆகுமா. ஒரு 3000 பேர் வந்து உட்காந்து பார்க்கலாமா. ஆஹா மச்சான் போகிறான் பேர் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி. இதில் வந்து பார்த்தோன்னா பெட்டிங்குமே பண்ணுறாங்களாம். பெட்டிங் எதில் பண்ணுறாங்கன்னா கிரிப்டோ கரன்சியில் பண்ணுறாங்களாம். நம்ம அங்கே உட்காந்து பண்ணலாம், 2வது ஃபேம் அடிக்குது இன்னைக்கு அப்படின்ற மாதிரி பெட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட் அவங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க. அதுக்கு பார்த்தோன்னா ஒரு கமெண்ட்ரிலாம் வைக்கிறாங்களா. ஒரு ஸ்போர்ட்ஸ் ரீதியாக எப்படி கமெண்ட்ரி இருக்கும், அச்சாம்பர் மூக்கு மேலே ராஜா அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரி இருக்குமா, லீடர் போர்டு இருக்குமா, அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஐடியா தான் நினைக்கிறேன். இது பண்ணி முடிச்சோன்னே இதுக்கப்புறம் இதுக்கான ஸ்பான்சர்ஷிப்லாம் நிறையா வந்துடும் நினைக்கிறேன். எப்படி இவ்வளோ நாள் இதை யோசிக்காமல் இருந்தானுங்கன்னு தெரில. சின்ன காலேஜ் பசங்க வந்து பக்காவாக யோசிச்சு ஒரு செம்ம ஐடியாவோட வந்துட்டானுங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இதுக்கு நிறைய எதிர்பார்ப்புமே இருக்குது. அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ரீசெண்டாக இன்டர்வியூ எடுக்கும்போது சொல்லியிருக்காங்க, இதில் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்குது, ஒரு செலிபிரிட்டி கூட இதில் கலந்துக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்கும்போது எந்த செலிபிரிட்டியாக இருக்கும்? ஏன்னா நார்மல் ரேஸ்னால் பரவாயில்ல, வா வா வான்லாம். இப்போ நம்மளே யோசிச்சு பாருங்கள், ஒரு ரொனால்டோக்கும் மெஸ்ஸிக்கும் ரேஸ் நடக்குது. எதுலன்னு பார்த்தோன்னா ஸ்பெர்ம். அவங்க ஸ்பெர்மில் எது ஜெயிக்குதோ என் தலைவன் தான்டா கெத்து, அந்த மாதிரி இவங்க ரேஸ் பண்ண போகிறாங்க. எப்பவுமே சொல்லுவாங்க இருக்கிறதுலே ரொம்ப பயங்கரமான ஃபீலிங்ஸ் என்னன்னா 2 பேர் அடித்து யார் பெரிய ஆள் காட்டுறது தான். இதை வந்து அதை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. இந்த ரேஸை பற்றி கேட்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ஃபன்னியாக என்னடா ஸ்பெர்ம் ரேஸா அப்படின்றாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி அவங்க என்ன மோட்டோவாக வைக்கிறாங்கன்னா, கடந்த ஒரு 5 வருஷமாக வந்து இந்த மேலோட ஸ்பெர்ம் கவுண்ட்லாம் 50% வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரேஸ் வைக்கும்போது யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நோஞ்சா நாள்லாம் இந்த ரேஸில் ஜெயிக்க முடியாது. அவங்க வந்து நல்லா சாப்பிடணும், நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும், நம்ம உடம்பை வந்து கரெக்டாக வச்சுருந்தா தான் இதில் நம்ம ஸ்பெர்ம் வந்து வின் பண்ணணும். ஏன்னா இப்போ நிறைய ஃபர்டிலிட்டி சென்டர்லாம் இருக்குது. மெயின் ரீசனே வந்து நம்ம சின்ன வயசுலேயே கஞ்சா சிகரெட் தண்ணிலாம் அடிச்சு நம்ம ஸ்பெர்மே ரொம்ப பாதிப்பாக இருக்கும். அந்த மாதிரிலாம் பழக்கம் இருக்கனால தான் இந்த ஃபர்டிலிட்டி ரேட்லாம் வந்து கம்மியாகிட்டே வருது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ரேஸ்லாம் நடந்தால் கண்டிப்பாக நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம பேசாமல் விட்டு பார்ப்போமா, நம்ம ஜெயிச்சிருவோமா, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ ஜெயிச்சவன் வந்து டிப்ஸ் கொடுத்தானா, நான் இதெல்லாம் பண்ணேன், இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணேன்னா கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இப்போவே பார்த்தோன்னா அந்த காலேஜில் இருக்க கேம்பஸில் இருக்க பசங்கள்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்களாம். சாம்பிள்ஸ்லாம் கொடுத்து இந்த மாதிரி குவாலிஃபை ஆகிட்டு இருக்கானுங்களாம். 25ஆம் தேதி மேட்ச் யூனிவர்சிட்டி 2 பக்கம் உட்காந்து கத்திட்டு இருப்பானுங்க.
எங்கள் யூனிவர்சிட்டி தான் கெத்து பாத்தியா அப்படின்னு. அதே மாதிரி இந்த மேட்சை கூட நம்ம வந்து ஒரு லிங்க் மாதிரி கொடுப்பாங்க. அந்த லிங்க்ல கூட நம்ம லைவாக பார்த்துட்டு இருக்கலாம். அதில் யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு காம்படிஷன் இந்தியாவில் இருந்ததுன்னா யாருக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு தெரில. அதே மாதிரி இந்தியாவில் ஏதாவது ஒரு காம்படிஷன் வச்சாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் வின் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சாலும் அவங்கள கமெண்ட் பண்ணி விடுங்க, தமாசா இருக்கும்.